என்னடா இது ஷேப்பே டிஃப்ரெண்ட்டா இருக்கேன்னு பார்க்க வேண்டாம். இது மோமோஸ் தான். இந்த டிஃப்ரெண்ட்டான ஈஸியான மோமோஸ் ரெசிபிய ட்ரை பண்ணலாமா? ஒரு பாத்திரத்தில மைதா, உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊத்தி ஒரு திக் டோவ பெசஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா இது குட்டி குட்டியா தரட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாரி சாப்பர் இருந்ததுன்னா, அதில கேரட், கொடை மொளகா, கேபேஜ்ன்னு உங்ககிட்ட என்னென்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ எல்லாமே போட்டு இப்படி சாப் பண்ணிக்கோங்க. கடாயில எண்ணெய் ஊத்தி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், சாப் பண்ண வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு, கொஞ்சோண்டு உப்பு, மிளகாத்தூள், பெப்பர் பவுடர், கொஞ்சோண்டு கொரியாண்டர் பவுடர், கொஞ்சோண்டு சோயா சாஸ் இத்தனையும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இப்படி வதக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ப ஆல்ரெடி பெசஞ்சு வச்சிருந்த மாவ இந்த மாரி குட்டி குட்டியா தரட்டி எடுத்து வச்சிருக்கோம். இப்ப இதில 1 ஸ்பூன் ஸ்டஃபிங்க வைப்போம். ஸ்டஃபிங் வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்ல மோமோஸ பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இந்த ஷேப்ல நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இப்படி டபுள் ஃபோல்ட் பண்ணி மறுபடியும் அதையே மறுபடியும் இன்னொரு தடவ ஃபோல்ட் பண்ணிங்கன்னா இந்த ஷேப் வந்துடும். இட்லி பாத்திரத்தில தண்ணி ஊத்தி அது சூடானதுக்கு அப்புறமா மோமோஸ வச்சுட்டு இந்த மாரி கொரியாண்டர் போட்டுக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். லெட்ட மூடி விட்டுட்டு ஒரு 5 டூ 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்தீங்கன்னா, டேஸ்டியான வெஜிடபிள் மோமோஸ் ரெடி ஆயிடும். வெஜ்ஜு, சிக்கன், எக்குன்னு நெறைய வெரைட்டீஸ் இருக்கு. இன்னைக்கு நான் வெஜ் ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லாவே இருந்தது. பட் எனக்கு சிக்கன் தான் எப்பவுமே ஃபேவரைட். இதுக்கு ஹைலைட்டே இந்த சாஸ் தான். கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல இந்த சாஸோட வீடியோவும் எப்படி பண்றதுன்னு போடுறேன்.